ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ரெசிபி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்த்தலாமா? அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பன்னீரை நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் மில்கி மிஸ் பன்னீர் தான் எடுத்திருக்கேன். மெதுவாக கிண்டி விடுங்க, ஏன்னா பன்னீர் சாஃப்டாக இருக்கு. நம்ம அழுத்தி கிண்டினோம்னா நல்லா உடஞ்சு போயிடும். வறுத்தி எடுத்த பிறகு அடுப்பு ஆன் பண்ணி அதில் கடாய் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து வர நேரத்தில் ஒரு கைப்பிடி நிறைய முந்திரி பருப்பு இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா சாஃப்டா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகுனது இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். எங்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் கொதி வந்தது நம்ம வறுத்து வச்சிருக்கிற பன்னீரை அது கூட சேர்த்துக்கோங்க. பன்னீர் நல்லா வெந்ததும் இப்போ நம்ம கசூரி மேத்தியை நல்லா உள்ளங்கையில் கசக்கி இந்த மாதிரி நல்லா சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்த பிறகு கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நம்ம எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். இது பட்டர், நான், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.